இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான சூப்பரான ஒரு பிரெட் சில்லி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையாலேயே தனித்தனியாக பிச்சு உதிர்த்துக்கலாம். இது கட் பண்ணியும் போட்டுக்கலாம், நான் கையிலேயே பிச்சு போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி உதிர்த்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம உதிர்த்து வச்சுக்கலாம். அப்போ தான் சில்லி போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் 4 பீஸையுமே இந்த மாதிரி எனக்கு தேவையான அளவு 4 பீஸ் எடுத்துருக்கேன். அது அளவுக்கு நான் கொஞ்சம் பெரிய சைஸாக ஓரளவுக்கு மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எல்லா பீஸையும் எடுத்துக்கலாம். நான் 4 பீஸையும் கட் பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இது தேவையான அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாமே பஜ்ஜி மாவு அளவுக்கு கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதெல்லாம் நம்ம நல்லா கலக்க போகிறோம். கொஞ்சமாக கேசரி பவுட்ரு சேர்த்துக்கலாம் கலருக்காக. போட்டு நம்ம பஜ்ஜி மாவு பிசைகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கைக்கு வர்ற மாதிரி பஜ்ஜி சுடுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பதமாக பிசைஞ்சிக்கணும். இதுதான் பஜ்ஜி மாவு பதங்க. இந்த மாதிரி அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டெல்லாம் நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ரெட்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மாவு அதில் ஒட்டுற அளவுக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ரவுண்ட் ரவுண்டாக நம்மளுக்கு ஒட்டிக்கும். நல்லா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு பீஸாக எடுத்து நம்ம போயிட்டு இப்போ எண்ணெயில் தான் பொரிக்க போகிறோம். பாருங்கள், எல்லாம் ஒன்று ஒன்றா ஒட்டாமல் அளவுக்கு பிரித்து வச்சுருக்குறேன். இந்த மாதிரி ஒரு பீஸாக நம்மளுக்கு வர்ற மாதிரி தனித்தனியாக இருக்கணும். இப்போ நம்ம மாவில் போட்டு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா சிகப்பாக பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம், சும்மா ஒரு 2-3 பிரட்டுனா போதுங்க. நல்லா பொரிஞ்சு வந்துடும். எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கிட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அப்புறம் தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்குறேன். ஒரு தக்காளி போதுமானது. இது நல்லா வதக்கிக்கலாங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு தேவைப்பட்டால் மஞ்சத்தூள் போடலாம். நான் மஞ்சத்தூள் போடலைங்க, வெறும் மிளகாத்தூள் போதுன்ட்டு விட்டுட்டேன். ஏன்னா கலர் பவுடர் சேர்த்ததுனால கலர் நல்லா கிடைக்கும். நல்லா இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். அரை மூடி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ சாஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம பொரித்து வச்சுருந்த ப்ரெட்டெல்லாம் நம்ம அதுக்குள்ளேயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு தூவிக்கலாம்.